நாங்கள் எங்கள் 2 செடியில் இருந்த காயை பறிச்சிட்டோம். இவ்வளோ காய் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய காய் இருக்குது. அது வந்து இன்னுமே பெருசாகட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் விட்டுருக்கோம். உள்ளேயெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்குன்னு. இந்த 2 செடியில் மட்டும்தான். இங்கே நிறையா செடி இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் என்ன காய் வைக்கல. அங்கே ஒன்றில் காய் வச்சிருச்சு. மற்ற இதில் எல்லாம் காய் வைக்கல. அதுலேயும் காய் வைக்கல. இங்கே பாருங்கள் தக்காளியில் சூப்பராக வந்துருச்சு. நிறைய பழுத்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பழுக்கட்டும்னு விட்டுருக்கேன். அந்த சைடில் உள்ளேயெல்லாம் நல்லா பழுத்துருக்கு. இந்த அந்த செடியில் பழுத்துருக்கு, இந்த செடியில் பழுத்துருக்கு, இந்த செடியில் பழுத்துருக்கு. அதே மாதிரி பச்சை மிளகாவும் வந்துட்டுருக்கு. சூப்பராக நமக்கு வந்துட்டுருக்கு. இடையில இடையில பச்சை மிளகா இங்கே பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. அங்கே நல்லாவே நிறைய காய் வச்சுருக்கு. இங்கே வந்து காய் அளவாக தான் வச்சுருக்கு. ஆனால் செடி வந்து பெருசாக வந்துட்டுருக்கு. இங்கேயும் காய் வச்சுருக்கு. இது வந்து காய் வைக்கல, குட்டியாக இருக்குது. நிறைய பச்சை மிளகாய் வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக செடி வந்துட்டுருக்கு நமக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் கார்டன்லேருந்து பறித்தது.